ஹாய் மாம் அண்ட் டேட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். ஹாப்பி பேரண்டிங் ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ட் நம்மளோட சேனலில் பேபி கார் டிப்ஸ், பேபி ஃபுட் ரெசிபிஸ், ப்ரெக்னன்சி டிப்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸில் யூஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு பேபி ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஒரு செவ்வாழை பழம் அண்ட் அவல் வச்சுட்டு ஒரு பொரிச் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் இங்கே செஞ்சு காட்ட போகிறேன். நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு பவுல் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு ரெட் அவலாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், ஒயிட் அவல் கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இங்கே ஒரு ஒயிட் அவல் எடுத்துருக்குறேங்க. இதை வந்துட்டு ஒரு டைமுக்கு 2 டைம் நம்ம வாட்டரை ஊற்றி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. நான் வந்துட்டு 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவல் ஒரு ஹாஃப் அளவுக்கு நம்மளுக்கு ஊறிடும். இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு டம்ளர் மில்க் எடுத்துக்கணும். எந்த மில்க் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பசும்பாலாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், ப்ரெஷ் மில்காக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு ஃபார்முலா மில்க் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி சைடில் வந்துட்டு கொதி வர அளவுக்கு விட்டுறணுங்க. இப்படி கொதி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா அவல், அந்த அவல் போட்டு இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. பட் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஸ்டவ் நம்மளுக்கு சிம்மில் தாங்க இருக்கணும். ஓகே, இந்த செவ்வாழை பழத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு பீட்டா அண்ட் விட்டமின் சி, கால்சியம், நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. இது வந்துட்டு பேபியோட கால்சியம் இருக்கிறனால பேபியோட போன் ஸ்ட்ரென்த்துக்கெலாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க. அண்ட் ஹீமோக்ளோபின் அளவையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ஹெல்த்தியான ஒன்றுங்க. ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு அந்த டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காதுங்க. அண்ட் பாருங்கள், இப்போ வந்துட்டு அந்த அவல் பால் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு கெட்டியாக ஆரம்பிச்சிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நம்ம கண்டிப்பாக சிம்மில் தான் வச்சுருக்கணுங்க, ஹையில் வச்சிடாதீங்க. நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த கெட்டியான கன்சிஸ்டன்சியில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு பனங்கற்கண்டை சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம், ஆர் ஜாகரி சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மிக்ஸ் பண்ணி விடும்போது அந்த நம்ம போட்ட சக்கரை வந்துட்டு அது கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆறுறதுக்கு விடலாங்க. இப்போ பிளேட் போட்டு நான் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆறுறதுக்கு விட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஹாஃப் செவ்வாழைப்பழம் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு அதை எடுத்துக்கிட்டு நான் இங்கே வந்து குட்டி குட்டியாக பாருங்கள், வீடியோவில் உங்களுக்கு தெரியும், குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அண்ட் அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த அவல் அண்ட் பாலை, அதை போய் இப்போ எடுத்து பார்த்தோம்னா அவல் வந்துட்டு நல்லா அந்த பாலை அப்சர்வ் பண்ணி கெட்டியாக இருக்குங்க. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு குட்டி மிக்ஸி ஜார் நான் எடுத்துக்கிட்டு நான் வேக வச்ச பால் அண்ட் அவலை வந்துட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இதுக்குள்ளே போட்டுட்டு அண்ட் நான் அந்த செவ்வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதையும் அது கூட ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அண்ட் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இதையும் வந்துட்டு உங்கள் பேபிக்கு நீங்கள் மார்னிங் கொடுக்கலாம், ஆர் லன்ச் ரெசிபியாகவும் இதை கொடுக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று இதில். இப்போ வந்துட்டு நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 7 மாத குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் மில்க் ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. என்னோடய பேபி கொஞ்சம் பெரிய பேபியாக இருக்காங்க, 9 மந்த் பேபி அப்படிலாம் இருக்காங்க அப்படின்னா வந்து இப்படியே நம்ம ஊட்டினோம்னால அவங்க கண்டிப்பாக சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ என்னோடய பேபி 7 மாத பேபி அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு மில்க் இது கூட ஊற்றி என்னோடய கன்சிஸ்டன்சியை வந்துட்டு நான் எனக்கு கொஞ்சம் லூஸ் ஆக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த அளவில் இருந்தாலே என் பேபி வந்துட்டு நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த பதத்தில் வேணுமோ அந்த அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பரான செவ்வாழை பழம் அண்ட் அவல் பொரிச் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று, ரொம்ப டேஸ்டியான ஒன்று. உங்கள் பேபிக்கு கொடுத்து பாருங்கள், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். நான் வேற ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.